வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு அன்பாக்சிங் தான். இன்றைக்கி வந்து நெய்மிளகாய் செடி வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா மாடித்தோட்டம் தச்சு மேடக்கிட்டேருந்து நெய்மிளகாய் செடியாக வாங்கியிருக்கு. விதை கூட வாங்க நிறைய, அதனால் சரியாக வளர்க்க முடியல. விதை போட்டு நல்லா முளைக்குது, ஆனால் செடி நல்லா வளர மாட்டேன். அதனால் அவங்கக்கிட்ட மாடித்தோட்டம் சச்சு மேடம் கிட்ட செடியாகவே கேட்டிருந்தேன். அவங்க வந்து யாருமே நெய்மிளகாய் செடி அனுப்பவே மாட்டாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு சேஃப்டியாக வராதுன்னு சொல்லிட்டு. இது செடி மேலே கை வைக்குது. அந்த செடி கூட அசங்காமல் நல்லா பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. சூப்பராக வந்திருக்கு செடி. ரெண்டு செடியும் நல்லா இருக்கு. நெய்மிளகாய் செடி சேஃப்டியாக வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இது நடுறதுலேருந்து ஃபுல்லாக வந்து இந்த செடி நான் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெய்மிளகாய் செடி மாடித்தோட்டம் சச்சி மேடம் கிட்ட வாங்க நெய்மிளகாய் செடி இதை நட போகிறோம் இன்றைக்கி. பட் ஈவினிங் தான் வந்தது. நாளைக்கு வச்சா இது எப்படி இருக்குமோ தெரியும். அதனால் 2 பேக் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். போட்டு ரெண்டு செடி வாங்கியிருக்கேன். இது நல்லா வளர்ந்த பிறகு உங்களுக்கு எல்லாம் ஃபுல்லாக அப்டேட் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாடித்தோட்டம் தச்சு மேடக்கிட்ட வந்து நெய்மிளகாய் வாங்கி பார்த்தீங்கன்னா 1 மந்த் ஆகுது. 2 செடி வாங்கியிருக்கேன் நான். அதில் ஒரு செடியில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு சைடில் ஒரு சின்னதாக ஒரு கிளை வந்து நல்லா இருக்குது செடி. இன்னொரு செடி இங்கே இருக்குது. 2 செடி நல்லா வந்திருக்கு. நான் எவ்வளோ விதை வாங்கி போட்டிருக்கேன். நல்லா முளைக்கும். அதுக்கப்புறம் அந்த குரோத்தே இல்லாமல் அப்படியே ஒன்றா பார்த்திங்கிட்டோம். பட் செடியாக வாங்கியிருக்கேன் நான். அவங்கக்கிட்ட அவங்கன்னா செடி சேல் பண்ணல. நான் கேட்டேன், ஆனால் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. 2 செடி வாங்கியிருக்கேன். நல்லா இருக்குது 2 செடியுமே. இன்னும் நான் அப்டேட் வளர்ந்த பிறகு கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெய்மிளகாய் செடி வாங்கி பார்த்திங்கன்னா 47 நாள் ஆயிருக்கு. நிறைய பூ மொட்டு விட்டுருக்கு இந்த செடியில். இதில் இன்னும் வரல, மொட்டு எதுவும் வர மாதிரி தெரில. பட் ஆனால் 2 கிளையாக இருக்குது. இது பெருசாக, இது ஒரு கிளை தான். அது பூ நிறைய மொட்டு விட்டு இருக்குது. நம்ம செடி வாங்கி வச்சு 47 நாள் ஆகுது. இதுனா நல்லா மொட்டு வச்ச பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் ஒரு அதிசயம் நடந்திருக்கு. நாங்கள் செடி வந்து வாங்கிட்டு வந்தோம். 60 நாள் ஆயிருக்கு வாங்கிட்டு வந்து. அதில் வந்து மொட்டெல்லாம் பூத்துருக்கு. கொஞ்சோண்டு பெருசாக வந்திருக்கு பாருங்க. அது நாங்கள் வராதுன்னு நினச்சிதான் வாங்கினோம். ஆனால் வந்துருச்சு. ஆமாம், பக்கத்தில் வேற இன்னொன்று வாங்கினோம். அதில் ஒன்று கூட வரல. பாருங்க, மேலே ஒன்று குட்டியாக இருக்கு காய்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெய் மிளகா செடி நட்டு வந்து பார்த்திங்கன்னா 65 டேஸ் ஆகுது. ஆல்ரெடி ஒரு 60 டேஸில் ஒரு சின்னதாக இருந்துச்சு, அதுக்குள்ளே பார்த்தா பெருசாகிட்ருக்கு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு 2-3 சின்னதாக பிஞ்சு வந்திருக்கு. நம்ம மாடித்தூள் நிறைய விதை வாங்கி போட்டு வரவே இல்லை. அப்புறம் செடியாக வாங்கி வச்ச பிறகு தான் இப்போ நல்லா வந்திருக்கு. இன்னும் நல்லா பழுக்கட்டும். அதை பழுத்த பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம 73 நாள் ஆயிருக்குது நெய் மிளகாய் செடி. இது பாருங்க, ஒன்று பெருசாக வந்துருக்குது. இது நம்ம பறிச்சிடலாம். இன்னைக்கு நிறைய பிஞ்சு வச்சிருக்கு பாருங்க. ஒரு 2 பறிக்கலாம் இன்னைக்கு. ஒன்று பறிச்சிடலாம். இதெல்லாம் பழுத்த பிறகு எடுக்கலாம். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வெயிட் பண்ண முடியல. இது நம்ம சமைச்சு எப்படி இருக்குதுன்னு சாப்பிடணும். அதனால் இதை நான் பறிச்சிட்டேன். 2 மிளகாய் வந்துருக்கு. 2 முத்தி தான் இருக்குது. இது வந்து ஆல்ரெடி கீழே உழுந்துகிட்டே இருக்குது. இந்த ஒரு மிளகாய் இது இப்போ தான் ஒன்று பறித்தோம் நம்ம. நான் எதிர்பார்க்கவே இல்லை. 2 செடி வாங்கினேன். இவ்வளோ விதை போட்டேன் நான். பட் வந்து விதை வந்து எதுவுமே முளைக்கல. கடைசியில் 2 செடி வாங்கினேன். செடியில் வந்து பார்த்திங்கன்னா இது பார்த்தா 2 கிளை வருது பெருசாக. இது தான் காய்க்கும் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா இந்த ஒரே ஒரு செடியில் நிறைய நான் இவ்வளோ எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 வந்துருக்குது. இது விதை அதிகமாக முளைக்காது இந்த இதில். இன்னும் நல்லா நான் பழுக்க வச்சு அதுக்கப்புறமா பறிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெய் மிளகாய் போட்டு பார்த்தீங்கன்னா 85 நாள் ஆகுது. நான் எதிர்பார்க்காத விளைச்சல் வேறு நிறைய பிஞ்சு வந்திருக்கு. செமையா இப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்கு. 2, 4, 6, 8, 10 ஒரு 15 மிளகாய்க்கு இந்த ஒரே ஒரு செடியிலேயே 15 மிளகாய்க்கு இருக்குது. அதிலே நான் வந்து 2 பறித்தேன் இல்லையா, அது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா துள்ளியோண்டு போட்டாவே அவ்வளோ நெய் ஸ்மெல்லாக இருக்குது. அந்த 2 மிளகாய் இன்னும் கூட காலியாகல, வீட்டில் அப்படியே தான் இருக்குது. இது ஒரு செடி. இன்னொரு செடியில் ஒன்றே மட்டும் வந்திருக்காங்க. மீறி அப்படியே இருக்காங்க, இன்னும் வளரல. ஒன்றே மட்டும் வந்திருக்கு இதில். பட் இதில் வந்து ஒரு அபார விளைச்சல். நெய் மிளகான்னு போட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெய் மிளகாய் வந்து 2 செடி வாங்கினோம் இல்லையா, ஆல்ரெடி 2 பறித்தோம். 2 வந்து நாங்கள் இப்போ வரைக்கும் செஞ்சிட்ருக்கோம். கொஞ்சம் துள்ளி போட்டாவே நல்ல வாசனையாக இருக்குது. 2 செடி வாங்கினதில் 1 போயிடுச்சு. ஒரே ஒரு காய் தான், அதுவும் கீழே விழுந்துட்டுருக்கு பாருங்க. கீழே விழுந்துட்டுருக்கு. அது பாருங்க, செடி போயிடுச்சு. 1 மட்டும் வந்திருக்கு. இந்த சிகப்பு மிளகாய் அழகாக இருக்குது. இதை மட்டும் பறிச்சுக்கலாம். நல்லா செம வாசனையாக இருக்குது. துள்ளி இவ்வளோ தான் போடுறோமே. இதுவே வந்து ஒரு 1 வீக் வருது எங்களுக்கு சாம்பாருக்கு. இதெல்லாம் நல்லா பறிக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். நான் நிறைய இருக்குது. நிறைய வீடியோ பார்த்துருக்கேன் நான். சிவா சார் அவரோடது கூட பார்த்துருக்கேன். அவர் 2 செடி வச்சார். 1 வந்து போயிடுச்சு. அதே மாதிரி நம்ம வீட்லேயும் பாருங்கள், 2ல் 1 போயிடுச்சு, 1 தான் இருக்குது. பட் அந்த 1 நல்லா இருக்குது. செம்ம காய். இன்னும் நான் வளர்ந்த பிறகு உங்களுக்கு காட்டுறேன்.